எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. நாகர்கோவில் ரயில் நிலையத்தில் கடத்தப்பட்ட குழந்தையை 4 மணி நேரத்தில் போலீசார் மீட்டு பெற்றோரிடம் ஒப்படைத்தனர். உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த ரஞ்சன் மஸ்கா தம்பதியினர் நாகர்கோவிலில் கோட்டார் அருகே உள்ள சவேரியார் தேவாலயத்தின் முன்பு பலூன் வியாபாரம் செய்து வந்துள்ளனர். அவர்களுக்கு 3 குழந்தைகள் இருக்கின்றனர். இந்நிலையில் அவர்கள் சொந்த ஊருக்கு செல்வதற்காக சனிக்கிழமை மாலை நாகர்கோவில் ரயில் நிலையத்திற்கு வந்தனர். அப்போது ரயில் நிலையத்திற்கு வெளியே உட்கார்ந்திருந்த ஒருவர் குழந்தைக்கு உணவு வாங்கி தருவதாக கூறி அவர்களது சாரா என்ற குழந்தையை தூக்கி கொண்டு ஓடினார். அதை கண்டு அதிர்ச்சியடைந்த ரஞ்சன் அவரை துரத்தி பிடிக்க முயன்றார். ஆனால் அதற்குள் அந்த நபர் அங்கிருந்து தப்பி ஓடினார். இதையடுத்து ரயில்வே போலீசாருக்கும் கோட்டார் காவல் நிலையத்திற்கும் ரஞ்சன் புகார் அளித்தார். அதன் பேரில் குழந்தையை தேடும் பணியில் போலீசார் ஈடுபட்டனர். சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் நடத்திய விசாரணையில் குழந்தையை கடத்திச் சென்றவர் நாகர்கோவில் மீனாட்சிபுரம் பகுதியைச் சேர்ந்த யோகேஷ் குமார் என்பது தெரியவந்தது. மேலும் அவர் வடசேரி பேருந்து நிலையத்தில் இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து உடனடியாக அங்கு சென்ற போலீசார் யோகேஷ் குமாரை மடக்கி பிடித்து கைது செய்தனர். பின்னர் குழந்தைக்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது. கடத்தப்பட்ட குழந்தையை 4 மணி நேரத்தில் போலீசார் மீட்டதற்கு அப்பகுதி மக்கள் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர்.